ரிஷப லக்னம் வாழ்க்கை துணை. இத பத்தி சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். ரிஷப லக்னம்னா என்ன? நீங்க பொறக்கும்போது கிழக்கு ரிஷபராசி உதிச்சிருந்தா அதுதான் உங்க லக்னம். அப்போ உங்க கல்யாணம், வரப்போற பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, திருமண வாழ்க்கை எப்படி போகுங்கிறத பத்தி இதுல பார்க்கலாம். சிம்பிளா சில முக்கிய பாயிண்ட்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதலாவது, உங்க பார்ட்னரோட குணம். பெரும்பாலும் அவங்க ரொம்ப பிராக்டிக்கலா, அதாவது பூமி தத்துவத்தோட இருப்பாங்க. அப்புறம் அழகு, அன்புக்கும் காரணமான சுக்கிரனோட வீனஸ் தாக்கம் கொஞ்சம் அதிகமாலே இருக்கலாம். ஜோதிடத்துல 7ஆம் வீடு, அதாவது களத்திரஸ்தானம்னு சொல்றோம்ல, அதுதான் உங்க கல்யாணத்தை பத்தி, பார்ட்னரை பத்தி முடிவு பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, கல்யாண நேரம். சில சவால்கள் பத்தி. சிலருக்கு கல்யாணம் தள்ளி போகலாம், சிலருக்கு ஒண்ணுக்கு மீற கல்யாண யோகம் கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. சில சமயம் பாத்தீங்கன்னா மாமியார் வழியிலயோ இல்லனா ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்றதுனால சில சிக்கல்கள் வரலான்னு சொல்லப்படுது. முக்கியமா செவ்வாய் கிரகம், உதாரணமா 7ஆம் வீட்லயோ அல்லது தடைகளை குறிக்கிற 8ஆம் வீட்லயோ சரியில்லாத நிலையில இருந்தா கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமா வாய்ப்பு இருக்கு. கடைசியா பேலன்ஸ் பண்றதும் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறதும், வாழ்க்கையோட பல விஷயங்களை ஏற்ற இறக்கங்களை பேலன்ஸா கொண்டு போறது ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்க ஜாதகத்துல குரு, ஜூபிட்டர், சுக்ரன், வீனஸ், செவ்வாய், மார்ஸ் மாதிரி முக்கியமான கிரகங்களோட நிலை என்ன, அது எப்படி உங்களை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் தெளிவா வழி நடத்தாத ஹெல்ப் பண்ணும். ரிஷப லக்ன அன்பர்கள் தங்களோட திருமண வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்க இந்த ஜோதிட குறிப்புகள் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும்னு நம்புறேன்.